ஏய் ஷாலினி, 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 ஏய் ஷாலினி. 8:30 மணி காலேஜுக்கு இன்னும் தூங்கிட்டு இருக்கா. பக்கத்துலேயே செல்போன் வேற. இது வந்து எல்லாத்தையும் கெடுக்குது. உனக்கு நான் மட்டும் அண்ணன் வேற அண்ணனா பொண்ணே பொருந்துருப்பான். ஏய் கேள்வி கேள்வி டைம் ஆச்சு, எழுந்திரி. என்னன்னாவா? காலேஜ் போற ஐடியா இல்லையா? மணி 8:30 தானே ஆகுது. 9 வரைக்கும் காலேஜில் இருக்கணும், குளிக்கணும், கிளம்பணும்ல. குளிக்கிற பழக்கமே கிடையாது. எழுந்திரி முதல்ல, சீக்கிரம் எழுந்துச்சு வா. ஷாலே, பாருமா, கிளம்பிட்டியா? இந்த கிளம்பிட்டு இருக்கேண்ணா. ஆனா இன்னைக்கு குளிக்கல தானே? சிரிச்சிக்க. சரி வா, சீக்கிரம் வாமா, மணி ஆகுது. வர ஏய் ஷாலே, இப்படி வா. ஷாலுங்க, ஷாலுங்கம்மா, காலேஜ் தானே போறேன். ஷாலுங்க என்ன ஷாலா? எந்த காலத்துல நான் இருக்கேன்? இப்பெல்லாம் இதுதான் ஃபேஷன். இது பழைய பஞ்சாங்கமா இருக்காதுண்ணா. சரிதாம்மா. வா உட்காரு, ஒரு நிமிஷம் உட்காரு வா. ஷால் போடணும் அவ்வளோ கஷ்டமா இருக்குமாம்மா? பழைய பஞ்சாங்கங்கிற இந்த ட்ரெஸ்ஸுங்கிறது என்னன்னு தெரியுமா? இங்கே மேலே போகிற ஷாலுக்கு என்ன போராட்டம் நடந்திருக்குன்னு தெரியுமா? 1800களில் நிறைய போராட்டம் பண்ணி தான் இந்த சுதந்திரத்தை நம்ம வாங்கியிருக்கோம். அதுக்கு முன்னாடி பெண்கள்லாம் இடுப்புக்கு மேலே ஒட்டு துணி போடக்கூடாது. ஏன்? தங்கச்சியாக இருந்தால் பரவாயில்ல சொல்லலாம், அவங்களுடைய மார்பகங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி வரி கட்டணும். அப்போ வேணால் அவங்க வந்து மாறாப்பு போட்டுக்கலாம். இதுக்கெல்லாம் பெரிய போராட்டம் பண்ணி தான் அந்த தோல் சிலை உரிமையை வாங்கியிருக்கோம். ஆனால் தமிழர்களுடைய பண்பாடு இது கிடையாது. காலம் காலமாக நம்ம நவநாகரிக ஆடை அணிந்தவங்க தான். இடையில வந்த மத மாற்றங்கள், இடையில வந்த அந்நிய படையெடுப்புகள் மூலமாக நம்முடைய மேன்மை குறைஞ்சது. அதனால் அதிகம் போராடி 1800களில் இந்த உரிமையை வாங்கணும். 1800களில் பெண்கள் மாறாப்பு போறதுக்கு அவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணோம். அதுக்கு பிறகுதான் மாறாப்பு போறதுக்கு உரிமையே கிடைச்சிது. அதுக்கு முன்னாடி இடுப்புக்கு மேலே ட்ரெஸ்ஸே இருக்காது, ஆண்கள் துண்டு போட முடியாது. கற்பனை பண்ணி பாரு. அதுவும் சுதந்திரம் தான். ஆடையே நமக்கு பாரமாக தானே இருக்கு. பெண் உரிமைங்கிறதும் ஆடைகள் இல்லைம்மா. ஒரு பெண் தன் காலில் நிற்கிறதுல இருக்கு, அவளுடைய தன்னம்பிக்கையில் இருக்கு, அவள் சுயமாக சம்பாதிக்கிறதுல இருக்கு. ஒரு பெண் சம்பாதிக்க ஆரம்பிச்சா அவள் சமூகத்தை கட்டமைக்க முடியும், தன் குடும்பத்தை வளர்க்க முடியும். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீ ஆக்கிற சக்தியா அழிகிற சக்தியா? அப்போ இந்த ஆடைங்கிறது எப்படி இருக்கணும்? கண்ணியமா இருக்கணும். எப்படி கண்ணியமா இருக்கணும்? அப்ப துப்பட்டா போடணும். போமா. அண்ணன், நீ சொன்னதுனால என் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டேன்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் நீ எனக்கு குறுகுறுன்னு பார்த்தல, அதை கொஞ்சம் மாத்திக்கணும். அம்மா, உங்க அண்ணனுடைய பார்வையும் கண்ணியம் மாறாது. உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைச்சேன். நான் குறுகுறுலாம் பார்க்கலாம். அவதான் உன் அண்ணி.